சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். சேது அந்த பூவை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சேஃபான இடத்த பார்த்து செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பான இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்காரு. போய்கிட்டே இருக்கும்போது கால் தடுமாறி வலிக்கு விழுந்து உருண்டு கீழே விழுந்து மயங்கி விழுந்துடுறாரு. இந்த பக்கம் பார்த்தா ராஜாங்கத்தோட அம்மா ஈஸ்வரியோட பொண்ணு எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மலர் திருத்திடுன்னு பயத்தோட உள்ளர ஓடி வருது. அப்ப அம்மாச்சி கேட்குறாங்க, என்னடி ஆச்சு, என்ன இப்படி ஓடி வந்துகிட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதுக்கு மலர் சொல்லுது, இல்ல அம்மாச்சி, கொடைக்கானல் போயிருந்தப்ப சேது அண்ணே ஏதோ காட்டுக்குள்ள போயிட்டாராம் அப்படின்னு சொன்ன உடனே ராஜாங்கத்தோட அம்மா கேட்குறாங்க, என்னடி சொல்ற? ஆமா அம்மாச்சி, அப்பா இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அது மட்டும் இல்லாம இதை நியூஸ்லலாம் வேற சொல்றாங்களாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ராஜாங்கத்தோட அம்மா டிவியை போட சொல்றாங்க. டிவி போட்டதுக்கு அப்புறமா அதுல நியூஸ்ல சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமா ராஜாங்கத்தோட அம்மா அழுக ஆரம்பிச்சு ராஜாங்கத்துக்கு கால் பண்றாங்க. அப்ப மோகனா ராஜாங்கத்திட்ட சொல்லுது, எங்க அத்தை தாங்க கால் பண்றாங்க, இந்த விஷயம் தெரிஞ்சுதான் கால் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு பேச சங்கட்டமா இருக்கு, நீங்களே பேசிடுறீங்களா அப்படின்னு சொன்னதுக்கு ராஜாங்கம் சொல்றாரு, சரிம்மா கூடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் எதுவுமே பேசாம போனை அட்டன் பண்றாரு. அங்க அம்மாச்சி அழுதுகிட்டே சொல்றாங்க, ஏயா இதெல்லாம் உண்மையா, ஏதோ சேது காட்டுக்குள்ள போயிட்டானா, என்னென்னமோ சொல்றாங்களே அப்படின்னு சொன்னதுக்கு ராஜாங்கம் சொல்றாரு, ஆமாம்மா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ராஜாங்கத்தோட அம்மா அழுக ஆரம்பிக்கிறாங்க. ராஜாங்கம் சொல்றாரு, எல்லாரும் தேட போயிருக்காங்கம்மா, நம்ம சேதுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்றாரு. ராஜாங்கத்தோட அம்மா ராஜாங்கத்திட்ட சொல்றாங்க, என் பேரனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, சேதுவை அந்த கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு ராஜாங்கத்தோட அம்மா சொல்றாங்க. ராஜாங்கம் சொல்றாரு, அம்மா அதெல்லாம் சேதுக்கு எதுவும் ஆகாதுமா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் போனை கட் பண்ணிடுறாரு. இந்த விஷயத்த கேட்ட உடனே ஈஸ்வரி பொண்ணுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. ஈஸ்வரிக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இதை வச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது அந்த பூவை தேடி காட்டுக்குள்ள போல ஒரு போதை செடியை தேடி தான் காட்டுக்குள்ள போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸை பரவி விட்டுருது ஈஸ்வரி. இதனால சேதுவை எல்லாரும் தப்பா நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் கொடைக்கானலுக்குன்னா ஒரு குளிர் பிரதேசத்துக்காக வருவாங்க, ஏதோ ஒரு டூருக்காக வருவாங்க. இவர் என்னன்னா ஒரு போதை செடியை தேடி வந்திருக்காரு, இவர் இப்படிலாம் பண்ணியிருக்கவே கூடாது, காட்டுக்குள்ள போனது தப்பு, இவருக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிடுறாங்க. இந்த நியூஸையும் டிவியில போட்டுடுறாங்க. அதை பார்த்த உடனே தமிழோட அம்மா அப்பா பாட்டி எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆயிருது. உடனே டிவியை ஆஃப் பண்ணிட்டு தமிழோட அம்மா அப்பாட சொல்றாரு, என்னங்க இது, எல்லாரும் சந்தோஷமா தானே கிளம்பி போனாங்க, இப்போ என்னமோ அவர் போதை செடியை தேடி உள்ளரெல்லாம் போயிருக்காங்கன்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க அப்படின்னு சொன்னதுக்கு தமிழோட அப்பா சொல்றாரு, சரி இரு, நான் தமிழுக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு கால் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க பார்த்தா சேது பத்திரமா திரும்பி வந்துடணும், அவனுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்ற பயத்துல ராஜாங்கம் மோகனா தமிழ் சாவித்திரி தாமரை எல்லாரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்ப மோகனா அந்த சித்தரை பாத்துடுறாங்க. உடனே மோகனா ராஜாங்கத்திட்ட சொல்றாங்க, எங்க அந்த சித்தர் வேற வந்திருக்காங்க, நம்ம போய் அவர்கிட்ட போய் பேசலாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவர்கிட்ட போய் பேசுறாங்க. அப்ப எல்லாரும் அவர் முன்னாடி போய் நிக்கிறாங்க. அப்ப அந்த சித்தர் வந்து சொல்றாரு, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே உன்னோட மகனுக்கு கண்டம் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா எல்லாருமே ஷாக் ஆகி அந்த சித்தரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சேது மயங்கி விழுந்து ஏதோ ஒரு வழியா மயக்கம் தெளிஞ்சு நடந்து வந்துகிட்டு இருக்காரு. நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது மறுபடியும் மயக்கம் போட்டு ஒரே இடத்துல விழுந்துடுறாரு. அங்க பார்த்தா மூர்கன் யானை சேதுவை பார்த்துருது. உடனே அந்த யானை சேதுவை மிதிக்க போயிருது. சேது எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எல்லாருமே சேதுவை தேடிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா சேது அந்த யானை கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்காரு. காட்டுக்குள்ள இருக்குது சாதாரண மூர்க்கன் இல்ல, அதனால உன் மகனுக்கு என்ன ஆபத்து வேணாலும் வரலாம் அப்படின்னு அந்த சித்தர் சொன்னதை கேட்ட உடனே எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. உடனே தமிழ் அழுதுகிட்டே அந்த சித்தர்கிட்ட கேக்குது, ஐயா இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா, ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேக்குது. உடனே அந்த சித்தர் சொல்றாரு, அந்த அருவி பக்கத்துல இருக்கக்கூடிய சாமியை போய் நீ மனசார வேண்டுமா, உன் கணவருக்கு எதுவுமே ஆயிராது அப்படின்னு அந்த சித்தர் சொல்றாரு. உடனே தமிழ் சித்தர் சொன்னதை கேட்ட உடனே அந்த அருவி பக்கத்துல இருக்க சாமி கிட்ட போய் வேண்டுது, அவர் இங்க வரணும், இல்லைன்னா நான் காட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அழுதுகிட்டே சாமியை வேண்டிக்கிட்டு இருக்கு, அவருக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது அப்படின்னு.